என்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்ட எனக்கு வாய்ப்பு கொடு. ஸ்பிரிட்டால கூட என்ன தோற்கடிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும் உங்களால அவனை எதிர்த்து போராட முடியும். என்னால முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்ப அவன் வேற லெவல்ல இருக்கான். நாங்க ரெண்டு பேரும் மோதனோம்னா ரெண்டு பேருமே இறந்து போயிடுவோம். அந்த மாதிரி முடி எனக்கு வேணாம். எங்களை போல எத்தனை பேர் இருந்தாலும் இதே முடிவுதான் எல்லாருக்கும் இருக்கும். லெஜெண்டரி சானினை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. அவன் கூட சண்டை போட்டா உச்சிஹா கிளானோட பேரும் செவன் ஸ்வாட்ஸ் ஆஃப் மிஸ்டோட பேரும் இந்த பிரச்சனையில தேவையில்லாம அடிபடும். எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வீரனுக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கதான் செய்யும். நிஜமாவே இடாச்சி திரும்ப வந்துட்டாரா? அவன் நருட்டோ பிடிக்கிறதுக்கு வந்திருக்கானாமே. இதே மாதிரி சொதப்புது. கிராமத்துக்கு அவன் திரும்ப வந்துட்டான் போல இருக்கு. அதுவும் நருட்டோ தேடி வந்திருக்கான். ஆனா எதுக்குன்னு தெரியலையே. சாஸ்கே இது யாரு? சாஸ்கே யூஸ் பண்ற ஷாரிங்கன் மாதிரியே இருக்கு. சின்ன பையனுக்குள்ள நைன் டெயில் ஃபாக்ஸ் இருக்க நம்ப முடியல. இவனுக்கு எப்படி எனக்குள்ள இருக்கிற நைன் டெயில் ஃபாக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு? நருட்டோ எங்க கூட நீ வரணும். கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். அவன் நல்லா வளர்ந்துட்டான். 10 வயசுலயே சூனிதாயிட்டான். திறமசாலி. 8 வயசுலயே அவன் ஷாரிங்கன் வேற யூஸ் பண்ணிருக்கான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா என்ன அது? கண்டிப்பா நாங்க யாரையோ பார்த்தேன். உள்ள யாரோ இருக்காங்க. அண்ணா நீங்களா? இத்தாச்சி நம்மளோட அப்பா அம்மாவை என்ன நடக்குது? எனக்கு எதுவும் புரியல. வீட்டுக்கார தம்பி உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. மாங்கி ஷாரிங்கன் என்னுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இதுதான் உன்னோட காரணமா? எல்லாரையும் அழிச்சியா? முக்கியமான ஒரு காரணத்துக்காக நான் பண்ணேன். எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னைக்காவது கொல்லணும்னு நினைச்சேன்னா அந்த ஆசையை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. இந்த பயந்த முகத்தை காட்டாத. என்ன திரும்பி கூட பார்க்காம இங்கிருந்து ஓடிடு. நாம கொஞ்சம் பேசணுமே. இவங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ணாம வந்திருக்காங்க. இந்த பையன் தப்பிச்சோட முயற்சி பண்ணான்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நான் வேணும்னா ஒரு காலை வெட்டி எடுத்துடவா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சாஸ்கே அது சரி. ஷாரங்கான் பார்க்க இவனு ஒன்ன மாதிரியே இருக்கா. இவன் என்னோட தம்பி. சாகிறதுக்கு தயாரா இருக்க நம்புறேன். அதுல குறிப்பா ஒருத்தனை கொல்ல போறேன். சாஸ்கே சொன்னது இவனை பத்திதானா? இவனதான் கொல்லணும்னு நினைச்சான்.
இத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்த வெறுப்பு நெருப்பா கொதிக்குது. என் வாழ்க்கையை நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உன்னை கொல்லணுங்கிறதுக்காக தான். சிறுவரி, அவ்வளவுதான். உன்னை கொல்ல போறேன். என்னால இதை நம்பவே முடியல. வெறும் கையால எப்படி சாஸ்கேவை தடுத்து நிறுத்தினா? நான் உனக்கு ஏதாவது செய்யணும். கால வெட்டுறதெல்லாம் தாண்டி நேரா அந்த தலையை வெட்டிட்டா என்னங்கிற என்ன இது? ஒரு வழியா நாங்க உருவாக்குன சக்தி வாய்ந்த கென்ஜுட்சுவை நீங்க எப்படியோ ரிமூவ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க சொன்னது சரிதான். அகாட்சுகி எல்லாரும் இப்ப நருட்டோ தான் தேடிட்டு இருக்காங்க. அவனை கண்டிப்பா அடைஞ்சே தீருவோம். நருட்டோ மேல உங்களோட சொந்த விரல் கூட படாத. சரி, அதையும் பாத்துருவோம். உங்க ரெண்டு பேரையும் நான் ஒரே நேரத்துல அழிக்க போறேன். இதுல யாரும் தலையிடாதீங்க. என்ன தவறு வேற யாரும் கைவிட கூடாது. வழி வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து போயிட்டு உன் கூட மோதல் விருப்பமே இல்ல சாஸ்கே. எனக்கு வெறுப்பா இருக்கு. கையிலதான் என்னோட போர். இந்த போர் முடியல. அவனால ஒரு ஹேண்ட் கூட இன்னும் முழுசா செய்ய முடியல. தயாரா இருக்கேன். வா. ஒரு மணிக்கு 10 பிளேட் போடுறோம்ல. இறக்கமே கிடையாது. கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடுச்சா? நீ ரொம்ப பலவீனமானவ சாஸ்கே. உன்னால எதையும் பண்ண நீ எப்பவும் ஜெயிக்க மாட்ட. நான் எங்க இருக்கேன்? நீ மோசமாயிடுவ. அவனை கொண்டவர்கள் தகுதியானவையானவன் இல்ல. என்ன கொல்லணுங்கிறத ஆசைன்னா அதுக்கு உனக்குள்ள பகை கொழுந்து விட்டு எரியணும். நீ பயந்து ஓடுற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன். சொந்த தம்பி கூட பார்க்காம என்ன பண்றாங்க பாத்தீங்களா? Ninja art, door mouth trap. பீஸ்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கு ஒரு நல்ல இறையா மாற போறீங்க. நருட்டோ ஆசையாம அப்படியே இல்ல. கிசாமே என் கூட வா. முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுங்க. இந்த சக்தி வாய்ந்த வயிற்றுக்குள்ள இருந்து எந்த ஒரு நிஞ்சாவும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. செவரை உடைச்சுக்கிட்டு போயிருக்கான். அந்த சுமியுமே கூடவே மட்டராசியும் பயன்படுத்த வேண்டியதா போச்சு. என்னுடைய சக்கர எனர்ஜி குறைஞ்சிடுச்சு.
சாஸ்கியாவுக்கு என்ன ஆச்சு?